வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இப்போ மொகலாய் சிக்கன் பார்த்துக்கலாம். பண்ணுறதுக்கு மொகலாய் சிக்கன் என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சு காட்டுறேன். இதுக்கு வந்து நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் தயிர் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெட் சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள். இது வந்து ஊற வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ப்ராசஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். இதுக்கு ஊற வச்சிடலாம். மொகலாய் சிக்கனுக்கு சிக்கன் வந்து 1/4 கிலோ எடுத்து சின்ன பீஸாக போட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு வேணால் பெரிய பீஸாகவும் போட்டுக்கோங்க. தண்ணி இல்லாம கழுவி எடுத்துக்குங்க. அது வந்து இப்போ 1/4 கிலோ போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் இப்ப தயிர் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்குங்க. இது இப்போ இது வந்து கலக்கி 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதே தண்ணியோட நீங்க தண்ணியெல்லாம் இதுக்கு ஊற்ற வேண்டியது இல்லை. தயிர் மட்டும் புளிக்காம ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்துக்குங்க. பாருங்க, கலக்கியாச்சு. சிக்கன் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நீ 1/2 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது வறுத்தரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். மிளகா வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க. நான் ஒரு 8 மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன். மல்லி வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூனு. சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகா 1/2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. முந்திரி வந்து ஒரு 25 நம்பர், பாதாம் வந்து ஒரு 6 நம்பர் போட்டுக்குங்க. வாங்கி இப்போ எல்லாம் வறுத்தரலாம். மிளகா வறுத்தரலாம். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான், எண்ணெய் ஊற்றாதீங்க. சும்மா அப்படியே வறுத்துக்குங்க. சூடானா போதும். பாருங்க, மிளகா வறுத்தாச்சு. எடுத்துடலாம். ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே வந்து சீரகம் மிளகும் போட்டுக்கலாம். இதையும் வறுத்துக்கலாம். இதுவும் ட்ரை ரோஸ்ட் தான் எல்லாமே. சும்மா அப்படியே ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்துனா போதும். வறுத்தாச்சு. இதை எடுத்துடலாம். மல்லி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டாச்சு. இது வறுத்துடலாம். பாருங்க, மல்லி செவந்துருச்சு. மாத்திக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் போட்டுக்கலாம். இது சும்மா அப்படியே லைட்டா அந்த சூடு வர்ற அளவுக்கு வறுத்தீங்கன்னா போதும். இப்ப முந்திரி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மாத்திக்கலாம். இப்ப நம்ம எல்லா ஐட்டத்தையும் ஜார்ல போட்டாச்சு. இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். வாங்க, இப்போ நம்ம மொகலாய் சிக்கனுக்கு நம்ம ஊற வச்சு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு பாருங்க, வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். வாங்க இப்போ தாளிச்சிடலாம். வாங்க, இப்போ நம்ம மொகலாய் சிக்கன் தாளிச்சிடலாம். அதுக்கு வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நான் இங்கே கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் உங்களுக்கு விருப்பமானது வேணுமோ அது ஊற்றிக்கோங்க. காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதுக்கு வேறு எந்த தாளிப்பும் கிடையாது. டைரெக்டாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிடுங்க. நல்லா இப்போ டிரான்ஸ்பரண்ட் ஆகிருக்குது. இன்னும் நல்லா வணக்குங்க. கோல்டன் கலருக்கு ஆகணும். கோல்டன் கலருக்கு மேலே வரணும். கொஞ்சம் செவந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி செவந்துருக்கணும். இது கோல்டன் கலருக்கு எச்சா செவந்துருக்குது. கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க வெங்காயத்தை. இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த சிக்கன் சேர்த்துக்கலாம் உள்ள. இந்த சிக்கன் சேர்த்து அந்த எண்ணெயும் இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலையுமே நல்லா வணங்கணும். நல்லா வணக்கிக்குங்க. பாருங்க, சுருண்டு வரணும். இதுலேயே நான் இதுக்கு வந்து பால் தான் ஊற்ற போகிறேன் வேகிறதுக்கு. பாருங்க, கொஞ்சம் வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் பால் ஊற்றிக்கணும். பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா அதுலேயே நம்ம போட்ட மசாலா அதுலேயே தண்ணி வச்சு நல்லா வெந்திருக்குது. இதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி மூடி வச்சிடலாம். பாருங்க, அதில் 1 கப் பால், 3/4 கப் பால் ஊற்றுறேன். பாருங்க, பால் ஊற்றியாச்சு. ஏன்னா இதுக்கு பால் எதுக்கு ஊற்றுறேன்னா, பழைய காலத்தில் மொகலாய் ஸ்டைல் சிக்கன் இப்படி தான், மொகலாயர்கள் இப்படி தான் சிக்கன் செஞ்சாங்களாமா. அந்த மெத்தடு தான் நம்ம செய்கிறோம். அதனால தான் பால் ஊற்றி இருக்கிறேன். பாலில் வெந்தது இன்னும் க்ரீமியாக நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ மூடிடலாம். ஒரு கொதி வரட்டும். பாருங்க, இப்படி வெந்துட்டு இருக்குது. சிக்கன் நல்லா வெந்திருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடர் போட்டுக்கலாம். முந்திரி இதெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடர் போட்டுக்கலாம். இந்த டைமில் வந்து உங்களுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு பார்த்துலாம் நான் கொஞ்சமாக
போட்டுக்கிறேன். நீங்களும் இந்த டைமில் பார்த்து உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்போ நம்ம முகலாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் எனக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும்னு தான் நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அப்படியே எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இறக்கிக்கோங்க. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாற்றிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம முகலாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் சொல்லியிருக்கிற அளவுகளில் போட்டு பண்ணுங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.